நல்ல அழகு, நல்ல அறிவு, நல்ல ஆற்றல், நல்ல ஞானம், மான்குட்டியே நீங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த உருவ ஒற்றுமை. நல்ல உருவம்டாப்பா. காமாலக்காரங்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அரண்டவங்களுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு கூட சொல்லுவாங்கல்ல. அதுபோல என்னுடைய மான்குட்டி 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 சிந்தனையிலே உங்களை பார்த்தால் மான்குட்டி மாதிரி இருக்குங்க. இதே போலதான் அதுக்கு நெற்றி. மான் மேல பித்து பிடிச்சு போச்சு, வேற ஒண்ணு இல்ல. கண்ணிலெல்லாம் நெற்றி கடைந்தெடுத்து அதிலும் கட்டாத முல்லை சிரமோன்ற பற்கள். மாட்டை காணோம்னு தொலைச்சு விட்டு தேடணும்னு வச்சுங்க, வர்ற மாடு பூரா நம்ம மாடு மாதிரியே தெரியும். அங்க ஆமா, அங்க ஒரு மாடு நம்ம மாடு மாதிரியே இருக்கேன்னு பார்த்தா அப்போ ஒரு பாருங்க ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மாடை தொலைச்சு விட்டு பார்க்கும்போது மத்த மாடெல்லாம் நம்ம மாடு மாதிரியே தெரியுது. பெத்த பிள்ளைய தொலைச்சிருந்தது ஏதோ ஒரு சமயத்துல பெத்த பிள்ளைய மத்த பிள்ளைய பார்க்கும்போது தான் பெத்த பிள்ளை மாதிரியே தெரியுது. அதையும் தொலைச்சிட்டோம்னா கடைசியில பாக்குறதுலாம் அப்படிதான் தெரியும். பள்ளி விடும் போது மாலை நேரம் 4 மணிக்கு போய் நிப்போம், குழந்தைய ஓடி வர்றோம், வர்ற குழந்தை பூரா நம்ம பிள்ளை மாதிரி இருக்கும். ஆமா, அது பிள்ளை பாசம், அது சீருடைய ஒரு காரணம். அதுபோல அந்த மான் 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 என்னுடைய சிந்தனை பூராமே என் உடல் பொருள் ஆவி எல்லாமே அந்த மான் என்கிற சிந்தனை. மொத்தத்துல ஏன் ஆவி எடுக்க வந்திருக்கீங்க தெரியுது. எது சொல்றீங்க? ஆமா, மானு வேற எதுவும் இல்ல, நீங்க தான். நீங்க மானுன்றது அஞ்சறி சொல்லும் அளவிற்கு உருவ ஒற்றுமை. கண்ணிலனா நற்றி கடைந்தெடுத்து அதிலும் கட்டாத முல்லைச்சரம் போன்ற பற்கள். மான்குட்டிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அதுக்கு 4 கால் இருக்கு, உங்களுக்கு 2 கால் இருக்கு. அதத்தான் சொல்ல வரேன். அஞ்சறிவு படைச்ச மிருகம் 4 கால் இருக்கு, உங்களுக்கு வால் மட்டும்தான் இல்ல. ஆமா, அஞ்சறிவு இதுதான் இருக்கு, எனக்கு வால் இருக்கு சொல்றீங்களா? அதுக்கு வால் இருக்கு, சரி, உங்களுக்கு வால் மட்டும்தான் இல்ல. நம்மள்ட்ட எல்லாம் சேட்டை பண்ணிட்டோம்னா சில பேர் சொல்லுவாங்க வால் ரொம்ப உனக்கு அப்படிம்பாங்கல்ல, அந்த வால் வேற, நம்மள்ட்ட எல்லாம் அந்த வால்லாம் இருக்கு. நீங்க எங்க இருந்து வர்றீங்க முதல்ல அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பஞ்சத்துக்கு வேட்டாறீங்களா பரம்பரையாவா? பஞ்சம் தான். அதாவது ஆடி ஆவணி புரட்டாசில இருந்து பஞ்சம். புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 4 ஓட்டுறதுக்குள்ள பக்கத்து வீட்டுல 5000, எத்த வீட்டுல 2000, ஒரு 50 மாத்துக்க ஏமாந்த தோட்டம் வச்சுட்டு பணம் தர்றியா? இந்த 4 மாசம் பஞ்சத்துக்கு தான் ஜிபே பண்ணிடுறியா? 4 மாசம் பஞ்சத்துக்கு வேட்டேன். சரி, அப்புறம் அதுக்கப்புறம் மாசி மாதத்துல இருந்து என்னமோ பெரிய பரம்பரை பணக்காரங்க மாதிரி நாங்க சாப்பிடுற சாப்பாடு, நாங்க உடுத்துற உடையும், அப்புறம் நான் மாப்பிள்ள எதுவும் சாப்பிடுறியா மாப்பிள்ள, அப்ப என்னமோ பரம்பரையாவே பணக்காரங்க மாதிரியும் சொல்லுவாங்க. அந்த மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆடி முடிச்சிட்டோமா? ஆடி முடிஞ்சிருச்சு. ஆடினியா? ஆடியாச்சு. ஆவடி வந்தோடனே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆடி புடிஞ்சிருக்கு. கேக்குறேன், எறும்பு பிற்காலத்துல மழை காலம் வரப்போகுது அப்படின்றதுக்காக எறும்பு என்ன செய்யுது, மழை காலத்துல தேவையான உணவை முன்கூட்டியே சேர்த்து வைக்குது. அப்ப நம்மளும் முன்கூட்டியே இருக்கக்கூடிய சேர்த்து வச்சாதே நமக்கு நல்லது. அது உங்களுக்கு நீங்க நீங்க எதுக்கு பேசுறீங்கன்றது எனக்கு புரியுது. நகைச்சுவை கலந்த பேச்சு. பொண்ணை சேமிக்க சொல்றாங்க, என் வாழ்நாள்ல பெண்ணை சேர்க்கிற மாதிரியே சூழ்நிலை அமைச்சிருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த எறும்பு சேர்த்து வைக்கும்போது என்ன பண்ண தெரியுங்களா? இந்த நெல்லை கொண்டு வைக்கும் போது அந்த நெல்லு முளைச்சிடக்கூடாதுன்னு அந்த 2 பக்கமும் எடுத்துரும். அந்த தெள்ளு மணிம்பாங்க, தெள்ளு மணிம்பாங்க. தெள்ளு மணி 2 பக்கம் முளைக்கிறது. எந்த தானியத்தை கொண்டு போய் எறும்பு சேமிச்சாலும் அதை கடிச்சு பொய்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா ஈரம் பட்டுச்சுன்னா அது முளைச்சிருமா, முளைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு உணவு இல்லாம போயிருமா என்கின்ற ஒரு எவ்வளவு பெரிய யோசனைய அவ்வளவு ஒரு சிறிய எறும்புக்கு 2 அறிவு தான். அந்த 2 அறிவு படைச்ச ஜீவனை இவ்வளவு யோசிக்கும் போது 6 அறிவு படைச்ச மனுஷன் தானே நம்ம எவ்வளவு யோசிக்கணும். என்னைய சேர்க்காதீங்க, உங்களை வச்சுக்கோங்க. ஏன் நீங்க என்ன நான் அடையாளம் தெரிஞ்சதுனாலதான் சரியான இடத்துல மான்குட்டியை உங்கள்ட்ட கேட்கிறேன். நான் வந்ததுமே அடையாளத்தை கேட்டா நீங்க வந்ததுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன். நானும் நீங்க தானே வள்ளி? ஆமா, அதுக்குண்டான அடையாளம் தெரியும் தானே உங்கள்ட்ட கேட்கிறேன். வள்ளிக்கு உண்டான அடையாளம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன உங்க அண்ணன் சொன்னாரு, தோழி சொன்னாங்க, ஊரே சொல்லுது வள்ளி திருமணம் தலைவி அப்படின்ற ஒரு அடையாளம் எனக்கு இருக்கு. நான் சொல்ல வரல, நான் அந்த அடையாளத்தை கேட்டனா உங்களுக்கு என்ன இருக்கு வேலை? அண்ணே எந்த அடையாளம் தெரியும்? நீங்க மாடு பித்தாடி வந்தீங்க இல்லையா? வேடுவர் வந்திருக்காரு நீங்கல்ல? ஆமா. என்ன அடையாளம்? பாக்கையில உடை எல்லாமே அப்படி அணிஞ்சிருந்தீங்க, அதனால வேடுவர். ஆமா, அம்பு. இந்த அம்பு எடுத்தவங்க பூராமே வேடுவர் ஆயிரம். எப்படி வேடுவர் ஆக முடியும்? எல்லாரையும் சொல்ல முடியும். கம்பு எடுத்தவங்க எல்லாமே கம்பர் ஆயிரம் முடியும். தடி எடுத்தவங்க தண்டக்காரர்கள். கம்பர் கம்பு எடுத்தாரு, அதனாலதான் கம்பரோ. அதனால இந்த ஆளை பார்த்து இடைப்படக்கூடாது. ஒரு சில நேரம் என்னை பார்க்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சின்ன பையனா இருக்கான். யாரு? குட்டி பையன், 16 வயசு தான். அது ஏமாத்திரலாம், விவரம் இல்லாத ஆள் மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சரி, ஆனால் உள்ளபடியே என்னன்னா எனக்கு சேர வேண்டிய பொருள, சொத்த, ஜீவன, உரிமைய எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலையிலையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது நல்லா தெரிஞ்சுங்க. குட்டியை கொடுக்காம இப்ப இல்ல,
வெளியூர்லயே 5:30-6 மணி ஆனாலும் ஆமா விடுறது இல்ல. இங்க விடுவீங்களா? விடிய விடிய கூட நிப்பிய. ஒரு விஷயம், ஆளு பாக்குறதுக்கு இந்த பிள்ளை நல்லா பல்கா இருக்கு, பிடிச்சி கீழே தள்ளணும்னா ஏந்திரிக்க 2 நாள் ஆகும் அப்படின்னு நீங்க இடம் போடக்கூடாது. சரிங்களா? இடம் ஓட்டு நம்ம மானதான் கேட்டு நிக்கிறோம், இந்த பிள்ளைனால எதுவுமே நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா ஜாதிப்பட்ட சன்னியாசிக்கு இருக்கும்போது நம்ம சாதாரணப்பட்டவங்க. நான் கேட்கிறேன், மான் பிடிக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குல்ல, ஏன் அந்த வழிகள் எல்லாம் நீங்க பின்பற்றலாம்? மானை கையால பிடிக்கணும்னு என்ன நினைக்கிறீங்க? என்ன வழி இருக்கு? என்ன புள்ளி வச்சு பிடிக்கலாமே, வலை வச்சு பிடிக்கலாமே, சிலை வைத்து பிடிக்கலாமே, இந்த கனையால குத்தி கூட மானை பிடிக்கலாமே, ஏன் பிடிக்கல? நீங்க சொல்றது புறாமே அதை துன்புறுத்தி பிடிக்கின்ற வழி. ஓ, கடையால் அடித்தா காயப்படும், வலை வச்சோம்னா அதில் உள்ளே சிக்கிச்சுன்னா கை காலுக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டுரும். குழியில் கொண்டு போய் தள்ளோம்னா ஊட்டி குப்புற விளைச்சுன்னா ஊட்டி தெரிச்சு போயிடும். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது பூரா யோசனை பூராமே தீவிரவாதம். என்னது வந்து ரொம்ப மிதவாதம், பயங்கரவாதமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்கு மிதவாதமாக தான் இருக்கு. பின்னாடி தானே தெரியுது தீவிரவாதமா இல்லை மிதவிதமா வாதமான்றது பின்னாடி தான் தெரியும். அன்பால பிடிச்சோம்னா அந்த பிடிக்கு நிகரான பிடி எந்த பிடியுமே இல்லை. நீங்கெல்லாம் உசுப்பி வச்சுட்டு போயிருவீங்க, அவங்க வந்து எனக்கு தெரியாதா, இங்கிட்ட முறுக்கேத்துக்கு அங்கிட்ட முறுக்கேத்துக்கு வேஸ்ட் அப்படின்னா என்ன? நான் பேசுறது சரியில்லையா? பள்ளி நல்லா அது உங்களை இல்லை என்னையே. உடனே நான் இல்ல உடனே நான் ஏதாவது தெரியாது. எனக்கு ஒரு சந்தேகம், இப்பதான் நீங்க மாட்டிக்கிட்டு நிறைய பிள்ளைல எழுதி போட வச்சது காரணமே உங்களை மாதிரி ஆளுங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த வேஸ்ட்னா எப்படி இங்கிலீஷ் வார்த்தை இல்ல தமிழ் வார்த்தை? நீங்க வேடு வருது தமிழ் பிள்ளை, இது வந்து தப்பு தானே? சரி, அப்ப தமிழ்ல பஞ்சருங்கிறோம்ல, அதுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் சொன்னீங்க, அப்ப நீங்களும் உடச்சு விடுங்க. நான் சொன்னாயா காத்து போச்சு கற்க மாதிரியா? காத்து போச்சுன்னா நமக்கு தானே காத்து போச்சு. இங்க இல்ல, அங்க அதுல காத்து, அங்க காத்து போச்சா பஞ்சர் ஒட்டி பிள்ளாமே, இங்க காத்து போனா பஞ்சர் ஒட்ட பிள்ளை. ஒட்டி புண்ணி என்ன இருக்கு? நாரி நாத்தம் எடுத்து போயிரும், பரவாயில்லையா? நமக்கு தெரியாத வார்த்தைகள். இப்ப கடையில போய் ஐயா இங்கே காற்று அடைக்கும் கடை எங்க இருக்கிறது அப்படின்னா, நம்ம ஊர்லயே இல்லங்க புதுக்கோட்டையிலே அப்படி கடையில இல்ல வைப்பாரு, ஒரு மாதிரி அப்பளம் இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க. பஞ்சர் ஓட்டுற கடை தங்கையான கடை எங்க இருக்கு, வேற கூட சொல்ல வேண்டியது கடை அப்படின்னு சொல்லு. பஞ்சர் கடை எங்க இருக்குன்னு கேட்டா மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த சாலையில் சென்றால் எங்க சொல்லணும், இந்த சாலை என்கிறார்கள் என்ன குழப்பம், ரோடு ரோடுன்னு சொன்னாங்க. ரோடுன்னு சொன்னா புரியும். ஆமா, சரி அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க தம்பி இடையில குழப்பிடாதீங்க தயவுசெய்து. எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே நாங்க பெரிய குழப்பத்துல. அவர் உங்களை குழப்பி விட்டுருவாரு, நீங்க ஏப்பா அவரை பார்த்தாலும் பார்த்திருக்கேன். எத்தனை பாத்திருக்கீங்க இது வரைக்கும்? எத்தனை பாத்திருக்கீங்க? 101 வந்துருச்சா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கஸ்தூரி மீனவால் ஆரம்பிச்சிச்சு முத 101 கோவை சித்திராவில் நீங்க 65. அதான் அந்த கணக்கு குட்டிய பார்த்திருக்கேன். இது சின்ன குட்டி. பெரிய கொடுமை என்னன்னா, இந்த மாஞ்சோலை கிளியான பாட்டு நான் பாடலான் இருந்தேன். அதான் போரசம் கூட கணேசன் பாட்டார். சில்லன்று புத்த சின்னறிஞ்சு கேட்டல அது பாடலான் இருந்தேன். அது வாத்தியார் பாடிட்டார், அதான் அவர் பாட்டாரு. அப்ப இதெல்லாம் ஏதோ திட்டமிட்ட சதி போல இருக்கிறது. இது எதிர்பாராம நடந்த மாதிரி இருக்கு. அந்த பாட்டலோட பெரும் பேர் பாட்டலா இருக்கு. பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பார்த்திருக்கேன். சொல்லுங்க, இது நான் என்னது? அது கேள்விக்குறியாவே நிக்குதுப்பா. ஆனாவும் தூணாவும் சேதா அது. ஈனா தூணா இது, இது ஏனா தூணா எது? வேற என்ன உங்களுக்கு குழப்பம் இருக்கு? எனக்கு அந்த அதுன்றதுலதான் குழப்பமே. பொதுவா என்னைய குழப்பிட்டு இதை பார்க்க துடிக்கிறோமா, இதுதான் குழப்பம். என் மனசு கொஞ்சம் தெரிஞ்சு இதை பார்க்க துடிக்கிறோம். கேட்க மாட்டியா? என்னங்க என் மனதை தெரிஞ்சுக்கமா சொல்றேன், இந்த வார்த்தை சொல்றேன். அது வேற மனசை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வழி சரி வராது, அவங்க வழிட்டு தான் நீங்க மன கொடுத்திரமா மனசை கொஞ்சம் தெரிஞ்சுக்கமா.
அப்படியாப்பா? புறவன ஏறாத மலையும் இல்லை, ஏறாத மலையும் இல்லை, ஏறாத மலையும் இல்லை என்றால் நாடும் இல்லை. நாடகத்துல இருந்து தமிழ் வந்துதான் முதல் நம்ம தேர்வு பண்ணோம். ஏன்னா பக்கத்துல இருக்காப்புல பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு. அப்பா ராஜா வந்து ராஜாட்ட கேட்குறேன், அவங்க தம்பி ஃபோன் நம்பரு என்ன ஆச்சு, பழைய நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாப்புல, என்ன இல்லை எதுவும் செல்லு கோளாரா, செல்லு தொலைஞ்சிச்சு, என்ன ஏதாவது ஏன் மாமா என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நாடகத்துக்கு போகணும், என்ன நாடகம் திரும்ப பண்ணாடம் அந்த அஞ்சனா நான் வரேன் மாமா, இதை விட 100 வார்த்தை சொன்னாப்புல, மறந்துட்டாப்புல என்னன்னு தெரியல. மாமா நான் பணம் 2000 தர்றேன், நான் நடிக்கிறேன். அப்படியா? சத்தியம் பண்ணு. கடவுளே கடவுளே, 2000 உங்கள்ட்ட கடன் வாங்கி தரேன். ஆனா வந்ததுல இருந்து அதை தவிர மற்றதை பூரா பேசுறேன். இந்த 2000 போனால் போட்டும் என்று ராஜா அவர்களுக்கு முன்னாடி 2000 நான் கொடுத்ததுக்காண்டி இந்த நாடகத்தை ஆரம்பத்திலிருந்து நான் எதையுமே இருடா. இப்பதான்டா முன்னாடி நீங்க விட்டுட்டு போனீங்க, அந்த இடத்த அவர் சரியா பண்ணிருக்காரு. உங்களால நீங்க எவ்வளவு கெடுக்க முடியுமோ. திருவப்பூர் கோயில்ல அந்த மாதிரி பாய்ப்பையில பாருங்க, நீங்க இல்லாம கெடுத்ததை அவர் இருந்து கெடுக்கிறாப்புல. செத்து கெடுத்தான். சரி சரி என்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அப்பா பேசுங்க. 4 பொன்னாடி அணிவித்து பெருமை சேர்த்த வாய்ப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பு நண்பர்களுக்கும் விழா கமிட்டி 13வது மண்டல பூஜை மண்டாபடிதார் அவர்களுக்கும் நன்றி. விக்கி, நான் தான் எல்லாத்துக்கும் நன்றி சொன்னேன். எஸ்சி சிங்காரம் குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சார்பாக 2000 அன்பு மாமா ஜிவி செங்குட்டன் அவர்கள் எனக்காக அன்பு நன்கொடை அப்படின்னாப்ல. பொதுவாவே உங்களை பத்தி எனக்கு தெரியும், சாப்பிட்டா ஒரு பேச்சு, சாப்பிடாட்டி ஒரு பேச்சு பேசுவீங்க. என்ன சாப்பிட்டா? சாப்பிட்டா பேசுவேன். 2 புரோட்டா ஒரு ஆப்லெட் 4 அரைஞ்ச மாடு. மந்திரிச்சு போட்ட காசியா இது நாடகமா பேசுமானு ஊரே தெரிஞ்சவானு நீங்க எல்லாம் நடிச்சதுக்கு பணம் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கே மனசாச்சு இருந்தா கோயில் வாசல் எடுத்துக்கன்னு வச்சுட்டு போயிருக்காரு. அத வந்து ராஜா தான் தொட்டிருக்காங்க. இது வீட்டிலே வளர்ந்தமான நம்ம வாடி வேறனுக்கு சொந்தமான வீட்டிலே வளர்ந்தமானமா வாடி வேறனுக்கு சொந்தமானமா காட்டம்மா மட்டும் காட்டம்மா அங்க காட்டி ஒன்னும் பிரயோஜனம் இல்லம்மா. சக்கரை எங்கே காட்டியும் பிரயோஜனம் இல்லம்மா, விட்டுருங்க. கண்ணுல வைக்கிறேன் என்னம்மா என்னம்மா வெளியூர்காரங்கனால வரட்டுறீங்க. நான் சும்மா புதுக்கோட்டைக்கு இல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. எங்க ஊரை சுத்தி 4 பக்கம் கோட்டை. நம்ம ஊர் புதுரோடு, புதுச்சாலை தமிழ்ல சொல்லுவோம். புது ரோட்டுக்கு மேற்கு எடுத்துட்டா நாகைக்கோட்டை, எங்க ஊருக்கு கிழக்கு எடுத்துட்டா கல்லுக்கோட்டை, வடக்கு எடுத்துட்டா தோமலை கோட்டை, தெற்கு எடுத்துட்டா நல்லமனார் கோட்டை. 4 பக்கம் கோட்டை. சரி, அதனாலதான் இந்த புதுக்கோட்டை 4 பக்கம் கோட்டை. நடுவுல இருந்தாரு, நம்ம கோட்டைக்குள்ள தானே இருந்தோம். அப்புறம் என்னத்த பேசுறீங்க? என்ன சொல்ல, நாங்க இருந்ததே கோட்டை. என்னம்மா என்ன ஏக்கிற என்ன
காந்த சக்தி இருக்கு. அதனாலதான் அன்னைக்கே அவர் சொல்லி இருக்கிறாரு, உங்ககிட்ட காந்த சக்தி உள்ளது. அது போல அப்புறம் நான் நகர மாட்டேன், பார்க்கவே மாட்டேன், அங்கேயே நிக்குவேன். பரவாயில்லையா? ஐயோ சாரி, நிப்பேன். பரவாயில்லையா? மன்னிச்சுக்கங்க. நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். அதெல்லாம் நிக்கலாம். நீங்க அங்கேயே நில்லுங்க, இல்லைன்னா இங்க நில்லுங்க. வேணாம், போயிட்டு போது சின்ன பிள்ளை. என்ன நீங்க? 1000 நாள் நம்ம ஜாதிக்கார பிள்ளை. எல்லாம் எப்படி தெரியும்? எதனால தெரியுமா? எல்லாம் இருக்கிறாங்களே ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் கிடையாது. இதே தனியா இருக்கும்போது யாருமே இல்ல, எல்லாத்தையும் வீட்டுக்கு போங்க. என்ன பண்றாரு பாத்துக்கலாம். இன்னைக்கு மிரட்டுறீங்க தம்பி. முதல்ல அங்க உட்காந்துருக்க 4 பேர் வீட்டுக்கு போங்க. என்ன பண்றாரு நான் பாக்குறேன். மாவீரன் நெப்போலியனை போய் சொல்றீங்களா? ஏங்க நான் இருக்கீங்க அல்லியம்மா, நான் ரெடியா இருக்கேன். நீ இருக்கிறதா பிரச்சனை. இப்ப வேற ஒண்ணு என்னன்னு என்ன முடியல வச்சா? பொறுமையில் சிறந்தவன் அம்மா, அவங்க போக்கிலேயே விட்டு திருப்பு வேணம்மா. பொறுமையில் சிறந்தவன் அம்மா, போக்கில் விட்டு திருப்பு வேணம்மா. ரொம்ப சின்னமானும் சிரிக்கும் மொழிமானும் ஓடி வந்து நுழைந்தனம்மா திணைப்புணத்தில். நாடக கலைஞர்களே நிறைய பேர் அன்பளிப்பு கொடுத்தாங்க நாடகத்துக்கு. உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கன்னு. அப்போ உள்ள வந்து ஒரு பொண்ணு கேக்குது என்கிட்ட, எல்லாத்துட்டையும் நீங்க வந்து வாங்கியிருக்கிறீங்களே நாடகத்துக்காக, நீங்க ஏன் என்கிட்ட கேட்கல? நான் சொன்னேன், அம்மா நடிக்கிறவங்கள்ட்ட எப்படி வாங்குறது? ராஜா வந்து நடிச்சுட்டு பணம் கொடுக்குறா அப்படின்னா அது அபராதம் மாதிரி. அப்ப நடித்தவர்களுக்கு சன்மானம் கொடுக்கணும், இல்லாட்டி நன்றி வணக்கம் கூட சொல்லலாம். இப்ப கலைக்கண்ணே போரசு கொடு கணேசன் எல்லாம் அதான் தரம்ங்கிறது. நான் முடிச்சவங்க பாட்டு போய் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த தரம் சூர்யா எப்படி கேட்டா, சம்பளம் கொடுக்குற நாடகத்திலே ஒருத்தர் பத்திரிகையில போட்டா, சூர்யா கவனி, சம்பளம் கொடுக்குற வந்துட்டாங்கடா, எல்லா படையும் வந்துருச்சு. சொரி சிறங்கு படை. அரவாதம் நாங்க கொடுக்கணும். அரவாணி அரவாதம் அபராதம். அதான் நான் முதலே சொல்லிட்டேன், கூத்துல ஒரு கோபாலி இருந்தாவே சிரமம். சூர்யாவுக்கு தான் நெஞ்சா நன்றி சொல்லணும். அதாவது பத்திரிகையில போட்டிருந்தது ஆல்ரவுண்டர் ரூபான்னு சொல்லி, அவரு திடீர்னு இல்ல வரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் பழனி போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா வேற இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, சம்பளம் கொடுக்குற நாடகத்திலே அவர் போட்டா நான் பேர் போடுறதெல்லாம் அப்படின்னு சொல்லி. ஆனா சூர்யா வந்து அது போல நாடகத்துல போட்டது மணிகண்ட பிரபு, அவர் தான் தேர்வு பண்ணி போட்டிருந்தோம். வரேன்னு சொல்லிட்டாப்புல, இங்கேயே ரசீது போட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் அம்மா விக்னேஷ் கொடுத்தாரு. அப்படி சொல்லும் பொழுது அண்ணன்ட்ட கேட்குறேன், ஒன்றே வரேன். ரத்னபாண்டே சென்னை போறேன்னு கோடு போட்டிருந்தாரு. செல்வராஜன் வந்து நாங்கள் இந்த திட்டம் பேசும்போது மோகன்தாசன் பக்கத்தில் இருக்காரு. நான் மிருதங்கம்மா காலேஜ் சொன்ன முன்னாடி, ஐயா பெட்டிக்காது நான் வந்துடுறேன், பெட்டியில் நான் போட்டிருக்கேன் அண்ணன். எதையா பெட்டியை மூடிட்டேன், பெருமையா சொன்னேன். நாடகம் முடிஞ்சா அதனாலம்மா நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. ஏங்க ஏங்க இங்க இருங்க, அது சொல்லிடுங்க. அது பாதியில வச்சுட்டு பாதியில போனோம்னா எனக்கும் குய்யமா இருக்கு. நல்லது சொல்லி சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. ஒரு சின்ன விஷயம் மட்டும்,
தையில அண்ணா தையில இருந்து ஆரம்பிச்சு புரட்டாசி ஐப்பசி முடிக்க நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம். நல்லாதான் நிறைய ஊர்ல நல்லா தான் சம்பாதிக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை இப்ப மங்களாதேவி சொல்லணும் இந்த கோவில்லாம் கிடைக்காதா நமக்கு? ஏன்னா காட்டுமாரியம்மன் கோவில் போயிருக்கோம், ஆனா இந்த மேடம் நடிச்சது கிடையாது. இந்த மேடம் நமக்கு கிடைக்காதா, அம்மாவுக்கு முன்னாடி நம்ம நடிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சுல எல்லாருக்குமே. இதுக்கு காசு என்னைக்குமே எதிர்பார்க்க கூடாது. அதனால இது எவ்வளவு செலவு இருந்தாலும் சரி, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்களா சரிசமமா என்னையும் சேர்த்துக்கங்கண்ணா அப்படின்னு. நான் அது ஒண்ணுதான், சரிசமமா நடிக்கிறவங்கள்ட்ட நடிச்சா என்ன காசு சம்பளம் நம்மள்ட்ட நீங்க கேட்கலையேன்னு சொல்றீங்க. அதை நான் பெருமையா நினைக்கிறேன். நடிக்கிறவங்கள்ட்ட மேற்கொண்டு பணம் வாங்க வேணாமே அப்படின்னு நினைச்சிருக்கேன். வேற நான் 2008 புதுக்கோட்டை வந்தேன். இப்ப எத்தனை வருஷம் ஆக போகுது? 10 வருஷம் இருக்குமா? இல்ல 6-7 வருஷம் இருக்கும். 18 வருஷம் ஆகுது. இல்லப்பா இப்ப காரைக்குடி நான் எனக்கு மனசுல ஓடும் இந்த கோயில்ல வந்து நடிக்க முடியல. அதுக்கு வாய்ப்பு மிகப்பெரிய ஏற்படுத்தி கொடுத்த இனிய உள்ளங்கள் ஈஸ்வரன் அவர்களுக்கும், விக்னேஷ் அவர்களுக்கும், விக்கி அவர்களுக்கும், எஸ்சி சிங்காரம் குடும்பத்தார் அவர்களுக்கும், விழா குழுவினருக்கும், ஊர் பொதுமக்களுக்கும் எல்லோருக்கும் அகரப்பட்டி ஒலிபெருக்கி கச்சேரி மாதிரி அமைச்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு தம்பி மைக்கு. ஆமா, கச்சேரியில் என்ன அந்த எஃபெக்ட் இருக்குமோ சில்லைஸ் எல்லாமே மிகச்சிறப்பா. பாவம் இவ்வளவு பணிலே அழகா உட்காந்து அந்த பக்கம் அந்த தகரம் பருங்குது, அதையும் மெயின்டைன் பண்ணி அவங்க எல்லாம் சரி பண்றது சிரமம். அது அன்றாட சூரன் சாமராஜ் நல்லா இருக்கணும். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 எல்லா நலமும் வளம் பெற்று ஆத்தா அருளால நீங்க எல்லாம் வாழணும். இப்படி எல்லாம் பேசுற நல்லா தான் இருக்கு. ஆனா கடைசியில மான் தேடி வந்திருக்கீங்க பாருங்க, அது ஒண்ணுதான் எனக்கு. அதானங்க கருவே. கருலன்னா ஏது மாரியம்மன்? கருலன்னா ஏது மாரியம்மன்? இல்ல, கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே. அப்ப கருந்தானே மாரியம்மன். அப்ப மான் குட்டிகள் தான் இங்க கரு இல்ல. இருக்கட்டுமே, கருவா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி, தேடினது மான் இல்லன்னு எனக்கு ஆணித்தரமா தெரியுது. ஒருவேளை நீங்க தேடினது இதா இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் எனக்கு வந்துருச்சு. அதனால பாப்பா பசுமரம் படுத்தி விட்டா நெடுமரம், பாப்பா பசுமரம் படுத்தி விட்டா நெடுமரம், கேட்காதே கருமா தந்தனி தீரிட்ட கரியுமா, தந்தனி தீரிட்ட கரியுமா, பாப்பா பசுமரம் படுத்தி விட்டா நெடுமரம். தெரியுது. ஒருவேளை மாடாக இருந்துச்சுன்னா சத்தியமா சொல்றே மான் இல்ல. என்ன ஏன் தலையில சத்தியம் பண்றீங்க நீங்க? வேற ஆள் இல்ல. நீங்க யார் எனக்கு? என் அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, சித்தப்பனா, பெரியப்பனா, யார் வேற ஏன் தலையில பண்றீங்க சத்தியம்? என்ன கேட்டீங்க? அப்பனா, அண்ணனா, தம்பியா, சித்தப்பனா, பெரியப்பனா, மாமனா, மச்சானா, இன்னும் நிறைய இருக்கு. அத்தான் இருக்கு, அதல கணவர் இருக்கு, மாமா இருக்கு. ஏன் அதெல்லாம் விட்டுட்டீங்க? எனக்கு பிடிக்கல. நீங்க தேடுங்க மான் இல்ல. இதற்கு எல்லாத்துக்கும் மேல நான் கடவுள். நான் கடவுள். ஆரியாவா?
எல்லா மனிதனுக்குள்ளயுமே இறைவன் இருக்கான். கண்டிப்பா. அதனாலதான் ஜீவனே சிவலிங்கம் சொன்னாங்க. சிவலிங்கம். சரி. ஜீவன் போயிடுச்சுன்னா அது அவ்வளவுதான், வெறும் சவம் தானே. சிவ வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சவம் தான். அதனால தூங்கும் போது விடுகின்ற மூச்சு சுழி மாதிரி போனாலும் போச்சு. இந்த சீனான்னு எழுதும் போது மேல என்ன போடுறோம்? சுழி. மேல் விலங்கு. அந்த சுழி இருந்தா சீனா, அந்த சுழி இல்லைன்னா சானா. சமம் சமம் புரிஞ்சா? அப்ப எல்லாத்துக்குள்ளயுமே யார் இருக்கா? கடவுள் இருக்காரு. அந்த அதை நினைங்க. அண்ணே நான் உன்னை கேட்கவானே. ஏங்க நாடகம் போச்சு. என்ன செலவு பண்ணி போச்சு. கடைசியில என்ன அண்ணன் கூப்பிடாம என்ன கூப்பிட சொல்றீங்க? உடன்புறப்புல அண்ணன் மிருதங்க தட்டு வீட்டுக்கு போவான். அதாவது நம்பிராஜன் வந்து எனக்கு மாமா, நீங்க மாமா பொண்ணு. ஏன் மாமா பிள்ளையெல்லாம் யாரும் அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டது கிடையாதா? அது விவரம் தெரியாத பிள்ளைய சின்ன வயசுல கூப்பிட்டுக்கலாம். இல்ல முறை வச்சு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏங்க நீங்க எங்களுக்கு முறையா என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன பத்தில உங்களை இப்பதான் பாக்குறேன். நீங்க எனக்கு அண்ணே 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 நீங்க தேடித்தது மானாக இருந்துச்சுன்னா அந்த அண்ணே அந்த மானுக்குள்ள அடையாளத்தை சொல்லுங்க. நீ சரி அப்ப ஒண்ணு செய்வோம். என்ன நீங்க வேணா என்னை அண்ணன் நினைச்சுங்க, அண்ணன் கூப்பிட்டுங்க. நான் உங்களை தங்கச்சியை நினைச்சா தானே பிரச்சனை. ஐயே எந்த ரகத்துல சேர்க்கிறதே தெரியலப்பா. மானுடைய அடையாளத்தை கூறுகிறேன். சொல்லுங்க.